ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இட்லி, தோசைக்கு கறியே இல்லாம ஒரு கறி குழம்பு டேஸ்ட்ல ஒரு குருமா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரி இருந்தா வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லன்னா பொட்டுக்கடல கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 தக்காளி பழம், அதுக்கப்புறம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், அப்புறம் கரம் மசாலா. இது வந்து உங்களுக்கு மசாலாக்கு ஏத்த மாரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் அரைச்சு இந்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கொஞ்சமா போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த குருமாவுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தா குருமா நல்லா கம்ம கம்மன்னு ரெடி ஆயிடும். சுட சுட இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்பயும் சட்னி சாம்பார்னு செய்யாம இந்த மாதிரி குருமா வந்து செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த குருமா செய்யறப்ப வீடே நல்லா கம்ம கம்மன்னு கறி குழம்பு வாசனையோட இருக்கும். இன்னைக்கு நான் குருமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு திக்கா வேணாலும் திக்கா செஞ்சுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு